ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து உத்தரகாண்டோட வெதர் வந்து 21 டிகிரி வெயிலாக தான் இருக்குது. ஆனால் அவ்வளோவா ஆனால் மழை செம்ம மழை வந்து ஒரு கண்டினியூஸாக 6 to 4 days வந்துனே இருக்குது. இது வீடியோ ஷூட் பண்ண அன்றைக்கி மழை இல்லை. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக மழை ஃபுல் மழை தான். பசங்களுக்கும் ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாங்க. ஒரு 4 days கிட்ட லீவ் விட்டுட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மழை இருந்துச்சு. செம்ம மழை. கம்ப்ளீட்டாக ஸ்டாப்பே ஆகுறதில்ல. மழை வந்தால் ஒரு 5 days 6 days வந்து வந்துனே இருக்கும். அதுக்கப்புறமா தான் ஸ்டாப் ஆகுது. அந்த மாதிரி இந்த இயரும் ஒரு 5 days வந்துச்சு. இதுக்கப்புறம் எப்போ திருப்பி மழை வந்து அதே மாதிரி கண்டினியூ ஆகும்னு தெரில. மழை வந்தால் வெளியவும் போக முடியல, உள்ளவும் வர்றதுக்கு இல்லை. உள்ளவே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளால் வெளியே போகாமல் எங்கே இருக்க முடியுது. எது இருந்தாலும் வெளியே போய் பழக்காயிட்டு இப்போ உள்ளவே இருக்கிறதுக்கு. ஆனால் வெஜிடபிள்ஸ் அது இது வாங்கினோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மழையில் போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு 10 minutes மழை நின்னா கூட பரவாயில்ல. அது கூட இல்லை. கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப் மழை வந்துனே இருக்குது. இன்றைக்கி பசங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு பல்லியாக தோசை தான் செஞ்சுருந்தேன். பாப்பாவுக்கு பாதாம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு மற்ற வேலை அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுத்துன்னு போயிருக்கேன் இந்த வீடியோவை. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான தம் பிரியாணி செய்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தோசை மாவு இந்த கொஞ்சம் நல்லா வந்துருந்துச்சு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால நல்லாவே வருது தோசை. இப்போது இன்னும் குளிர் டைமில் ஒரு செப்டம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆகுதுமே நம்மளோட இங்கே ஃபுல் வெதர் சேஞ்ச் ஆகிடும். கம்ப்ளீட்டாக குளிர் ஸ்டார்ட் ஆகுதும் பாப்பாங்கள 2 பேரையும் ரெடி பண்ணிவிட்டு பசங்களை ஒருத்தர் எப்படியோ இன்றைக்கி அவரே ரெடியாகின்னு இருக்கிறாரு. பெரியவர் அவரை நம்மளே தான் ரெடி பண்ணோம். இன்றைக்கி வந்து அவங்க டாடி சொன்னார், நீயே ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவரே ரெடியாகின்னு இருந்தார். சரி நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். என்ன தெரியுன்னு ஒரு சாக்ஸ் போடுறதுக்கு அவருக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. சாக்ஸ் போட்டுனே தான் இருக்கிறாரு. ஆனால் போட முடியல அவரால். அப்புறம் மம்மி போடு, நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்லின்னு இருந்தார். சரி சின்ன ஒரு டிவி பார்த்துனே ரெடி ஆகினுங்கிறாரு. பாருங்கள், அவர் பார்த்துனே தான் இருக்கிறாரு. இங்கே அங்கே இந்த மாதிரி மார்னிங்கில் டிவி போட்டு கொஞ்சம் ஒரு இதுவாகிடுச்சு. டிவி போடுங்க இல்லை ஃபோனு கொடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இது பண்ணுறான். ஃபோன் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ சரி டிவி கொஞ்சம் பார்த்துன்னு இருக்கிறாரு. ஆனால் இப்போ பரவாயில்ல, அவ்வளோவா ஜாஸ்தி இல்லை. மீனெல்லாம் ரொம்பவே பார்க்குவார். ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டான். ஃபோனே எடுக்க மாட்டான். டிவின்னா அவ்வளோ இஷ்டம் அவனுக்கு. அதுவும் கார்ட்டூன் சேனலெல்லாம் பார்க்க மாட்டார். வெறும் பாட்டு சேனல்லே தான் பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ அவங்க அண்ணன் வந்து அந்த கார்ட்டூன் சேனலெல்லாம் போட்டு பழக்காயிட்டு இப்போ இவரும் சேர்ந்து பார்க்குறாரு. அது ஹிந்தி வந்து இப்போ கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது அவருக்கு. அதனால் அந்த லாங்குவேஜ் பார்த்துன்னு அதெல்லாம் பார்த்துனே இருக்கிறாரு. சரி பார்க்கட்டும் அப்படின்னுட்டு ஃப்ரூட்டுக்கு பசங்களுக்கு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தேன். பெரிய பையன் வந்து கொஞ்சம் அந்த பல்லியை தோசைன்னா சாப்பிட்ருவேன். சின்ன பையன் சாப்பிட்றதில்ல. சரி நம்ம என்ன பண்ணுறது, அவர் வேறு எது செஞ்சாலும் இப்போ அவருக்கு தனியாக எதனா கொஞ்சமாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அத்தையே செஞ்சுட்டு விட்டுட்டேன். மார்னிங்கு 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே ஃப்ரூட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஆரஞ்ச் ஜூஸ் செஞ்சு கொடுத்தேன். இன்றைக்கி முடிஞ்ச வரல பசங்களுக்கு நம்ம ஹெல்த்தியான ஜூஸு வீட்டில் எது ஃப்ரெஷ் ஜூஸ் செய்கிறோமோ அதை கொடுத்தா நல்லது. கடையில் வாங்கி கொடுக்கக்கூடாது பசங்களுக்கு. வீட்டில் எவ்வளோ செஞ்சு கொடுக்குறோமோ அவ்வளோவோ நல்லது ஹெல்த்திக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு. நம்ம பசங்களை விட வேறு எதுவுமே இல்லை நம்மளுக்கு. நம்ம பசங்க தான் முதல்ல முக்கியம். நம்மளும் அதை நினச்சோன்னா நம்ம வந்து வெளியே வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிடுவோம். எது இருந்தாலும் நீங்களே ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன். சரி எப்போவுமே சம்மர் டைம் வந்துச்சிங்கன்னா வீட்டில் முடிஞ்ச வரலும் ஜூஸுங்க அது இதெல்லாம் வீட்டிலே செஞ்சு கொடுக்குவேன் பாப்பாங்களுக்கு. வின்டர் சீசனில் தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. ஏன்னா கோல்ட் ஆகிடுது இல்லைங்களா பசங்களுக்கு. ரொம்பவும் இங்கே
குளிர் இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் கொடுக்குவேன், அது கொடுக்காதையே இருக்க மாட்டேன், கொடுக்குவேன், அவ்வளோவா இல்லை ஆனால் அப்படின்னு. ஆனால் சின்ன பையன் வந்து ஃப்ரெஷ் ஜூஸுக்குனால் கடையில் வாங்குகிற ஜூஸ்னால் ரொம்பவே இஷ்டம். பாட்டிலில் பார்த்ததுமே மம்மி மம்மி மம்மின்னு சொல்லிட்டு இது பண்ணி நிற்குவார். கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணோம் அத்தையும் நான் நினச்சின்னு பசங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை தான் செஞ்சு கொடுக்கறது. எது இருந்தாலும் வீட்டிலையே செஞ்சு கொடுத்துடுவேன். அது எப்படின்னு ட்ரை பண்ணி அது வரலன்னா கூட ஒரு வாட்டி வரல, 2வது வாட்டி அது கண்டிப்பாக வரும். அதனால் ட்ரை பண்ணி எப்படி இருந்தாலும் வீட்டில் செஞ்சு கொடுக்குவேன். அந்த ஒரு இது இருக்குது. நீங்களும் பசங்களுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுங்க முடிஞ்ச வரலும். பசங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் செஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் பாப்பாங்களது டியூஷன் ஆகிருக்கும் போதே தான் இன்றைக்கி டப்பிங் பண்ணேன். இதை இது பண்ணாதீங்க, ஏன்னா பசங்க வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு மார்னிங்கில் வேலை இருக்குது. ஆஃப்டர்நூனில் பசங்க வந்துட்டானுங்கன்னா அவனுங்கிட்ட சாப்பாடு ஊட்டின்னு அப்படியே அந்த டே இதுவாகுது. ஈவினிங்கில் அவனுக்கு டியூஷன் படிக்கும் போது தான் என்னால் ஃபுல்லாக டப்பிங் பண்ண முடியுது. முடிஞ்ச வரலும் இன்னும் டைம் வந்து மார்னிங்கில் எடுத்து நான் கம்ப்ளீட்டாக யாரும் இல்லாதப்போ பண்ணணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. கொஞ்சம் டைமிங் செட் ஆக மாட்டேங்குது எனக்கு. இது பேக்ரவுண்டில் வாய்ஸ் வந்து அவங்களுக்கு கேட்கும், ஏன்னா அவங்க படிச்சுன்னு இருக்கிறாங்க இல்லைங்களா வெளியும். நான் ரூம்லேருந்து டப்பிங் பண்ணின்னு இருக்கிறேன். பசங்களுக்கு பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இட்டுன்னு போயிட்டு என்னோடய செகண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் பசங்களுக்கு வேன் வருது. அங்கே இட்டுன்னு போயிட்டு விட்டுட்டு வரணும் பாப்பாங்கள. ஃபஸ்ட்டு வீட்டு இங்கே தான் வந்துச்சு, இப்போது வருதுலன்னு இதுவாகிடுச்சு. பின்னாடி தான் போயிட்டு விட்டுட்டு வரணும். வீட்டாண்டே வந்துனுக்கும் போது ஒன்றும் தெரியல, வந்து ஹார்ன் அடிச்சாங்கன்னா இறங்கி இட்டுன்னு போயிட்டு விட்டுட்டு இன்னும் வந்துடுவேன். இப்போ அங்கே போனோன்னா ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே போய் நின்னா டைமிங் தர்றதில்ல எப்போ வராங்கன்னு. ஃபஸ்ட்டு 9 o'clock வராங்க ஒரு டைம் 8:50க்கு வராங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி வராங்க இல்லைங்களா. நம்மளுக்கும் தெரியறதில்ல இங்கே உள்ளே இருந்தால். அதனால வெளியே அதனால கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் சீக்கிரம் போயிட்டோன்னா 3 மணிக்கு வருதோ அங்கே விட்டுட்டு அவங்கள வந்துடுது குழந்தைங்கள. பாட்டிலுக்கு வேறு ஒரே சண்டை வருது. அவங்க அண்ணன் பாட்டில் தொலைச்சிட்டு வந்துட்டார். புது பாட்டில் வாங்கிட்டு வந்ததுக்கு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சின்னவர் ஒரே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அவன் வேனில் ஏறுற வரலும் அது வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சினே இருந்தான். எப்படியோ சமாதானப்படுத்தி அவர் இட்டுன்னு போய் விட்டுட்டு வந்துட்டு நம்மளோட ஆஃப்டர்நூன் பிரியாணிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேலை. கொஞ்சம் சால்ட் எல்லாம் காலி ஆகிட்டுருந்துச்சி டப்பாவில், அதெல்லாம் போட்டு. எனக்கு கல் உப்பெல்லாம் இங்கே கிடைக்கிறதில்ல. எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆன்லைனில் வருதுன்றாங்க. அது நல்லா இருக்குமான்னு தெரியல எனக்கு. அதனால் வந்து இன்னும் நான் ஆர்ட்ரு போடல. ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணின்னுக்கிறேன். சரி ஊருக்கு கிளம்ப வேண்டியது இருக்குதுங்களா, ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கின்னு. முதல்ல வந்து அரிசி வந்து ஒரு 70% பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை நல்லா ஆற விட்டுட்டு முதல்ல எண்ணெய் கடுகுன்ற குழம்பு செய்கிற மாதிரி எண்ணெய், பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு சிக்கனெல்லாம் போட்டு உப்பு போட்டு மசாலா எல்லா மசாலாவும் போட்டு பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வச்சு சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முதல்ல எண்ணெய் கொஞ்சம் நெய் போட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போட்டு அதுக்கு மேலே சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அது நம்ம லேயர் எப்படி இதுவும் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி பண்ணிவிட்டு அதை லேயர் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே ஒரு 15 மினிட்ஸ் விட்டு எடுத்துட்டோன்னா சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ எண்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.